வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு. இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்ம வெண்டி விதை ஊனியிருந்தான். அந்த வெண்டி செடி எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, இது பூரா வெண்டி செடி தான். நம்ம இடத்துல உழுது பாரடித்து வெண்டி விதை எப்படி நேராக முளைச்சிருக்கு பாருங்கள். நேராக பதிச்சான் முளைச்சிருக்கு. இது பூரா வெண்டி விதை தான். வெண்டி செடி பாருங்கள். நீ அடுத்து வெட்டி கட்டணும். எவ்வளோ அருமையாக முளைச்சிருக்குது பாருங்கள். இடையில களையும் நிரம்ப வந்துடுச்சு. அதை வெட்டி கட்டிட்டு அடுத்து களையும் கொத்தணும். இவ்வளோ அருமையாக முளைச்சிருக்குது பாருங்கள். பாரடிக்கிற வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ முளைச்சிருக்கிற பாருங்கள், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். களையும் அதிகமாகிடுச்சு பாருங்கள். களையும் அதிகமாகிடுச்சு. நல்லா முளைச்சிருக்கு. தங்கத்தமிழ் யூடியூப் சொந்தங்கள், வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த களை வந்து ஜாஸ்தியாக தெரிறதுனால இந்த செடி இருக்கிறது தெரியல. இப்போ இதுதான் வெண்டி செடி. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வெண்டி செடி. அடியில் இருக்கிறதெல்லாம் களை. அடியில் இருக்கிறதெல்லாம் களை. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதான் வெண்டி செடி. எல்லாம் களை. இந்த பக்கம் ஓரளவுக்கு களை கம்மியாக தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள், களை கம்மியாக தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சில இடங்களில் களை கம்மியாக தெரியுது. வெட்டி கட்டணும். வெட்டி கட்டிட்டு உடனே இந்த மண்ணை அணைச்சி இந்த மண்ணை ஓரமாக அணைச்சி இப்படி இது சேர்த்தணும். தூருக்கு கட்டணும். இந்த பக்கம் கொஞ்சம் களை கம்மியாக தெரியுது, அந்த பக்கம் ஜாஸ்தியாக தெரியுது. இங்கிட்ட இந்த பக்கம் அதிகமாக தெரியுது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தாங்க முளைச்சிருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா தான் முளைச்சிருக்கு. தங்கத்தமிழ் சொந்தங்கள், வெண்டி செடியை பாருங்கள். வெண்டி செடி சின்னதாக இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்படிதான் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்படிதான் இருக்கும். நல்லா முளைச்சிருக்கு. இந்த பக்கம் களை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் களை அதிகமாக இருக்குது, ஒரு சில இடங்கள்லாம் தான் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். அங்கங்கே அந்த விதை செடி முளைச்சிருந்ததெல்லாம் திரும்ப விதை விழுந்து நம்ம விவசாயம் போடுறப்போ விதை பதிக்கிறப்போ தான் இப்படி தான் முளைக்கும். மழை நேற்று லைட்டாக தூரிச்சுங்க அந்த பக்கம். ஆமாம், துணி புளிகிற அளவுக்கு துணி நனைஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. ஜாஸ்தி மழை பெய்யலை. அதனால் இந்த களைகளுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே தண்ணி தெளித்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகமாக வரும். களையெல்லாம் திரும்ப கொத்தணும். லைன்லாம் தெரியுது பாருங்கள். நல்லா லைன் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், லைனாக தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன். இடையில களையும் ஜாஸ்தியாக தெரியும். நான் பார்க்குறதுக்கு அங்கங்கே பச்சை பச்சைன்னு தெரியும். களையும் அதிகமாக தெரியும். ஒரு காக்கா காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு. அது பார்க்குது.
பாறை அடிக்கிற வீடியோ போட்டிருந்தேன். இது பாறை அடித்து புழுதியாக இருக்கிறப்போ பாறை அடித்த வீடியோ போட்டிருந்தேன். பாறை அடிச்சுட்டு தான் பாறை அடித்தப்போ போடல, பாறை அடித்தது அப்புறம் போட்டேன், பார்த்துருப்பீங்க. திரும்ப இது விதை பதிச்சு முளைக்க வர்றப்ப வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருங்கள். ஒரு பொருளை விளைய வச்சு அதை நாங்கள் உழுது விளைய வச்சு அது திரும்ப சாப்பிட்றதுக்கு வர்றப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்க. ஆமாம், அவ்வளோ உழைப்பு இருக்குது இதில். விவசாயிகளோட வலி வேதனை எல்லாம் அப்படி தான், ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. இந்த பூமியில் வந்து அதிகமாக கஷ்டப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயி தான். காரணம் என்னென்னா, அவங்க விளைய வச்ச பொருளுக்கு வந்து சரியான விலை கிடைக்கிறதில்ல. விலை கிடைக்கிறதில்ல ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் உழைப்பு அதிகம். ஒரு பொருளை விதை பதிச்சு விலை காசு கொடுத்து வாங்கி திரும்ப உழுது அது அந்த செடியை கொண்டு வந்து அது மார்க்கெட்டுக்கு வந்தோன்னே அது விலை இருந்தால் தான், விலை இல்லைன்னா விவசாயிக்கு தான் நஷ்டம். அது வியாபாரிகளுக்கு நஷ்டம் இல்லை, விவசாயிகளுக்கு மட்டும்தான் நஷ்டம். விளைய வைக்கிறவங்களுக்கு தானே அந்த வழி வேதனை தெரியும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த களையெல்லாம் நாங்கள் இவ்வளோ களை இருக்குது, இந்த களையெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணணும். இது திரும்ப முளைச்சி செடியாக வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணணும். இடையில பாருங்கள், அந்த செடியும் அந்த வெண்டி செடிக்கும் அந்த களைக்கும் வித்தியாசமே தெரில பாருங்கள். கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், கிட்ட இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், கிட்ட இருக்குது பாருங்கள். இது வெண்டி செடி, இடையில களை இருக்குது பாருங்கள். இவ்வளோ களையை நாங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செடியை நாங்கள் கொண்டு வரணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், இவ்வளோ உழைப்பு இருக்குது, இவ்வளோ உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பெல்லாம் நாங்கள் போட்டால் தான் நாங்கள் அந்த விவசாயம் அந்த வெள்ளாமை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து செடியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பூ எடுத்து அதுக்கப்புறம் காய் காய்ச்சி அப்புறம் தான் நாங்கள் சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கோ கொண்டு வர்றது. எவ்வளோ களை பாருங்கள், ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே களை தான். எங்காவது ஒரு சில இடங்களில் கம்மியாக இருக்குது. இந்த தூரல் தூரல் விழ ஜாஸ்தியாக ஆயிரும், அப்படியே களை ஜாஸ்தியாக ஆயிரும். அதை நாங்கள் கொத்திக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ கொத்தணும். அந்த செடி வந்து மேலே படர்ந்து வரலுமே, செடி இப்போ படர்ந்து வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த களை கொஞ்சம் அப்படியே திகச்சு நிற்கும். அது வரலுமே நாங்கள் கொத்திக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே கொத்திக்கிட்டே போய் அந்த செடிக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். குழந்தைங்கள எப்படி வளர்க்குறோம், ஒரு ஸ்டேஜ் வரலாம் அதை பார்த்துட்டு வர்றோமே, அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து பாதுகாத்தா தான் எங்களுக்கு வந்து அது பலன் தரும். வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் நாகராஜ், தங்கத்தமிழ் யூடியூப் சொந்தங்கள்.